தமிழக அரசியலிலே பெரும் புயலாக பெரிய செய்தியாக நேஷன் வைடு இன்று பேசப்படக்கூடிய ட்ரெண்டிங் நியூஸாக இருப்பது அம்மாவின் அனுதாபி அம்மாவால் முதல்வராக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கட்சியை எதிர்த்து யாரையெல்லாம் வசைபாடி முதல்வராகவும் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்தாலோ அந்த கட்சியிலேயே போய் தன்னை இணைத்து கொண்ட விழா இன்னைக்கு நடந்திருக்கு. திமுகவில் போய் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஐக்கியமாயிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் அதிர்ச்சி இல்லை. அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணாரு. அதிமுகவில் மீண்டும் சேர்த்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தார். எடப்பாடி மசீரது மாதிரி தெரில. தினகரனை கூட அவர் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தார், இவரை ஏற்றுக்கலை. ஆனால் ஏற்கனவே இந்த சின்னம் வாங்குவதற்காக இவங்களெல்லாம் திடீர்னு ஒன்றானாங்க. அப்புறம் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த புதிய பொறுப்பு ஒன்று தொடங்கப்பட்டது. அப்புறம் 2 அணிகளும் ஒன்றானதெல்லாம் கட்டினாங்க. பிறகு இவர் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு இவர் ஏதோ சில வேலைகள்லாம் பார்த்தாருன்னு இவர்கள் குற்றம் சாட்டு சொல்ல, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை ஓரம் கட்டுக்கிறாரு எடப்பாடி அப்படின்னு அவங்க சொல்ல, பல கலப்பேரங்கள் நடந்தது. அதனால தான் மேலிடத்திலிருந்து அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுகவில் செயல்படுங்க, அப்போதுதான் வலிமையாக இருக்கும் அப்படின்னு பாஜக தலைவர்கள் எல்லாம், குறிப்பாக அமித்ஷா போன்றவர்கள்லாம் அறிவுரை சொன்னால் கூட நாங்கள் ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லைன்னு. அதற்கு அவங்க சொல்கிற காரணம் மீண்டும் அந்த பிளவுபட்ட பொழுது அதிமுக அலுவலகத்தையே சூறையாடிய அந்த சம்பவங்களெல்லாம் எங்களால் மறக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரிலாம் இந்த தரப்பு சொல்கிறாங்க. நாங்கள் எவ்வளவுதான் இறங்கி வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைன்னு இவர்கள் சொல்ல, தேர்தலில் அப்படியே அனுசரித்து தானே போயிருக்கணும், இவர் ஓபிஎஸ்ஐ சேர்த்திருக்கணும் அப்படின்லாம் ஒரு குரூப்பு பேச, காத்து கொண்டிருந்து காலங்கள் நோகிறது அப்படின்னு சொல்லி கடைசியில் யாரை நாம் எதிர்க்கிறோமோ, இதுவரை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, இனிமே புரட்சி தளபதி ஸ்டாலின் அப்படின்னு. வாய் தானே, அது எப்படி வேணாலும் பேசும் தானே, அதுக்கு என்ன நாக்கில் நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் இதையே தெய்வம், அது ஒரு மாதிரி அவர் ஒரு ஸ்லாங்கில் சொல்லுவார் ஓபிஎஸ். அதாவது நம்ம அதனால தான் எப்பொழுதுமே நான் நினைத்து கொண்டு வருவது, சில பேர்லாம் அருகிலேயும் பார்த்துருங்க, ரொம்ப ஒரு விசுவாசம் காட்டுறது மாதிரி, இது ஐயோ நான் அந்த கடவுளாக பார்க்குறேன் இதாக பார்க்குறேன் அப்படின்னு எவனாவது பேசினாலே அவன்கிட்ட நம்ம உஷாரா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், உஷாரா இருக்கணும். அம்மா இவங்க சொன்ன ஸ்லோகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கழகமே கோயில், அம்மாவே தெய்வம். இப்போ அந்த தெய்வம் என்னாச்சு? சரி, அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க தானே உனக்கு 3 முறை முதல்வர் ஆனதுக்கு. இப்போ பாருங்க, அது அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் பல தலைவர்களோட நானும் பேசிட்டு இருக்கேன். அவங்க ஷிஃப்ட் மாறுவாங்க, இங்கே இப்போ இந்த கட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போவாங்க, அப்படி இப்படி 5-6 கட்சிக்கு கூட அவங்க அவங்க ஒரு சர்க்கிள், அவங்களோட பொலிட்டிக்கல் சர்க்கிளில் அவன் போகாத கட்சியே இல்லாமல் இருக்கும். ஆனால் அவனை சார்ந்த தொண்டர்கள், ஒருவேளை அவனுக்கு தொண்டர்கள் பலம் இருந்ததுன்னா அவனால அவ்வளோ சீக்கிரம் அதை தாங்கிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. இப்பொழுதே கூட இந்த ஓபிஎஸ் ஜாயின் பண்ண உடனே அவருடைய தொண்டர்கள் பல பேர்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன, எங்களை நட்டாத்தில் விட்டுட்டு அந்த ஆள் போய் திமுகவில் சேர்ந்துக்கிட்டாரு, பொழுதன்னைக்கு அவங்கள தானே திட்டிகிட்டு இருந்தோம், போய் அங்கேயே போய் வெக்கம் இல்லாமல் சேர்ந்துட்டார் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வெட்கக்கேடாக எங்கள் நிலைமை ஆகிவிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் திமுகவில் சேர்ந்திருக்கேன்னு அவர் விளக்கம் சொல்லலாம். ஆனால் இந்த மானங்கட்ட பிழப்பு தேவையா அப்படின்னு அவருடைய தொண்டர்களே அவரை திட்டுறாங்க. இப்போ இந்த அரசியலில் பல வினோதங்கள் நடக்கிறது மாதிரி, வாரிசுக்கு இளவரசன் பட்டத்தை சூட்டுவதற்காக அண்ணாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை ரத்தம் சிந்தி உழைத்த தொண்டர்கள் இருக்க, அதை அப்படியே வாரிசின் கையில் கொடுப்பதற்காக சதி திட்டம் தீட்டுகிறார், என் மீது கொலை பழி சுமத்துகிறார் அப்படின்னு சொல்லி தான் வைகோ பெரிய நடைப்பயணம் எல்லாம் போனார். இதை எய்த்து தான் அவரோடு கிட்டத்தட்ட பல மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. கொஞ்ச காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் ஒவ்வொருத்தனா திரும்ப திமுகலே சேர்ந்தான். சரி, நீங்கள் தான் என்கிட்ட என்னை நம்பி வந்தீங்க, என் கட்சியில் பொறுப்பில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ நினைச்சது கிடைக்கலன்னு நீங்கள் திரும்ப திமுகவில், நீங்கள் திமுகவில் போகிறேன்னா தலைவன் நான் போக முடியாதா அப்படின்னு சொல்லி கூட்டணி அவரே கடைசியில் வைக்கப்பட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு, அதே வாரிசுகிட்ட இந்த திமுகவுடைய
அந்த கோட்டையை காக்கும் ஒரு காவல் வீரனாக நான் இருப்பேன், நான் இருக்கிற வரைக்கும் மோடியால டச் பண்ண முடியாது திமுகவை அப்படின்னு அதே வாய், அதான் அதே வைகோ பேசுற, அதான் பகடியாவும் போட்டிருக்காங்க. அது மறுமலர்ச்சி திராவிட கழகம் இல்ல, அது மறுபடியும் திமுக கழகம், மறுபடியும் திமுக. அது மாதிரி அவர் பண்ணாரு. இப்ப இவர் பாருங்க, இவர் கூட இருந்த மனோஜ் பாண்டியன் ஜாயின் பண்றாரு, வைத்தியலிங்கம் ஜாயின் பண்றாரு, பல பேர் இவர்கிட்ட நீங்களாம் என்ன தனி ஒவ்வொரு ஆளா தனித்தனியா ஜாயின் பண்றது, தலைவன் நானே வரேன்டா அப்படின்னு தலைவன் அறிவாலயத்துல போய் சேர்ந்துட்டாரு. எல்லாம் பக்கத்துல தானே, அந்த அலுவலகத்திலிருந்து இந்த அலுவலகத்துக்கு அவர் வந்துட்டாரு. இதுக்கு மானம் வெட்கம் இதெல்லாம் நம்ம கேட்கலாம், ஆவேசப்பட்டு கேட்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு வெட்கம் இருக்குதா மானம் இருக்குதா, அவங்கள எப்படி எல்லாம் பேசியிருக்கீங்கன்னு. இப்ப இந்த வாஷிங் மிஷின்லாம் சொல்றாங்க, அது எல்லாருக்கும் தான் பொருந்தும், அது பாஜகவும் பொருத்தும் திமுகவும் பொருந்தும், அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப எல்லாரும் அன்று இன்று அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டு இதுல ஓபிஎஸ்க்கும் பங்கு இருக்கிறது, அவர் மீது அதுவும் ஒரு கிரெடிட் வேற கொடுக்கிறாரு. யாரு, ஸ்டாலின் அவர் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறது, அதன் மீது இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கை இந்த அரசு ஏதாவது எடுத்திருக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறேன் அப்படின்னு. நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கே அவர் வராரு. 5 வருஷம் ஆயிடுச்சா, என்ன எடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. இப்ப என்ன சொல்றாரு, எதிர்கட்சியா இருந்த வரை, அதாவது ஓபிஎஸ் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த வரைக்கும் நீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறார். சரி, ஓபிஎஸ் அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் பாருங்க கரும்பு தோட்டத்திலாம் தார் ரோடு போட்டுட்டு வராரு, இந்த கைப்பிடி வச்ச கிளாஸ்ல டீ குடிக்கிறாரு, நான்லாம் டீ கடையே வச்சிருந்தவன், இவரெல்லாம் விவசாயி மாதிரி வேஷம் போடுறவரு, ஆனால் நம்மெல்லாம் பரம்பரை விவசாயிகள் அப்படியெல்லாம் பேசி என்னங்க ஒரு கோமாளித்தனம் எல்லாம் பண்றாரு அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி அவர் பேசியிருக்காரு. இப்ப அந்த வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. எப்படி செந்தில் பாலாஜிக்கு இவர் கெட்டகேடுக்கு இவரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்தாருங்க, சீஃப் மினிஸ்டர் லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லி கடைசியில அவரையே அவர் மீது தொட்டின்னா என்ன நடக்கும்னுலாம் கேட்டார்ல இடி கேஸ் வந்தப்ப, அந்த அளவுக்கு அணுக்கமாக செந்தில் பாலாஜி. இப்போ ஓபிஎஸ்ஸையும் இப்போ அதே மாதிரி இருக்காரு. சொன்னது மாதிரி யாருக்கும் இங்கு வெட்கம் இல்லை, அதிகாரம் அந்த பதவி இதுதான் முக்கியம். ஆனா அதுல இவங்க என்ன கூட சேர்த்துப்பாங்கன்னா சுயமரியாதைங்க. என் சுயமரியாதையை உரசி பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துல என்னால இருக்க முடியாதுங்க. சரி, நீ அதுக்கு என்னடா செய்ய போற அப்படின்னா, நான் இது வரைக்கும் கழுவி ஊத்துன அந்த கட்சியிலே போய் சேர்ந்துருவாங்க. அதுக்குதான் பதில் வச்சிருக்காங்க, தாய் கழகமே இதுதானே அப்படி. அண்ணா தொடங்கியது, இப்ப அவர் பேசுறப்பே ஜெயலலிதாங்கிற வார்த்தை அண்ணா தொடங்கியது, கலைஞரால் பெரிய அளவிலே வளர்த்து முன்னெடுக்கப்பட்ட இயக்கத்துல சேர்ந்துட்டு அதோட நிறுத்திட்டாரு. சரி, அந்த அமைப்பை தாண்டா தீய சக்தி உங்க அம்மா சொன்னிச்சு, ஐயோ வாயில் அடிங்க அதை இப்ப சொல்லாதீங்க அப்படிங்கிறார் ஓபிஎஸ். இதெல்லாம் கால கொடுமை. கேட்டா நீங்க கையை நட்டாத்துல விட்டுருச்சு பாஜக, எடப்பாடி வேற என்ன செய்வார்னு அவர் மீதே இறக்கப்பட்டு நம்ம ஆளுகளே நீங்கெல்லாம் நட்டாத்துல விட்டீங்க, உங்களை நம்பி வந்தாரு, இவ்வளவு நாள் காத்திருந்தாரு, வேற என்னதான் செய்வாரு அப்படின்னா இந்த வயசுக்கு. இப்ப அதான் நான் சொன்னேன், தொண்டர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. அவர்கிட்ட இருந்த ஒரு எம்எல்ஏ அவர் சமீபத்துல பேசினா, அவர் மீது திமுக சேர்ந்துருவாருன்னு ஒரு பேச்சு வந்தது. அவர் மனசுலயும் ஓடி இருக்கு, சரி நம்ம இனிமே ஒன்றும் இந்த கம்பெனி ஒன்றும் வேலைக்காது, இந்த கடை ஒன்றும் வியாபாரத்துக்கு போகாது, ஏற்கனவே தான் மனோஜ் பாண்டியன்லாம் போயிட்டாரு, இப்போ நம்மளும் சேரலாம். ஆனா மீடியால வேற தகவல் வந்துகிட்டு இருக்க இவர் சேரப்போறாரு அப்படிங்கிறப்ப நைட்டு உட்காந்து பேசியிருக்காரு, யோசிச்சுட்டே இருந்திருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. வீட்டுல எல்லாம் பேசும் பொழுது அவங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை கேட்டுச்சான், ஏன்பா இனிமே வீட்டுல அவ்வளோ பெரிய படத்தை, அம்மா படத்தை சாமி படம் மாதிரி வச்சிருக்கிய, அதை எடுத்துட்டு அந்த கலைஞர் படத்தை இனிமே வைக்க போறியாப்பா அப்படின்னுச்சான். டம்முன்னு கீழே விழுந்துட்டாரான் காலில். சத்தியமா அந்த தப்பு பண்ண மாட்டாமா, நான் இனிமே எலெக்ஷன்லயே நிக்கல, அரசியலே எனக்கு வேண்டாம். பொதுவாழ்வு பாருங்க, அவர் ஒரு சாதாரண ஒரு தொண்டர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு கூட அவர் வெளியில வருவதற்கு காரணமாக இந்த தலைவராக தன்னை நினைத்து கொண்டிருந்த ஓபிஎஸ் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனாலதான் கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டனோ இல்லை அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறிய அளவு நேர்மை உணர்வு கூட தலைவர்களுக்கு இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது. இது பிளஸ்ஸா மைனஸா? இப்போ எடப்பாடி என்ன சொல்ல பாத்தீங்களா,
இந்த ஆளு துரோகம் பண்ணுவாருன்னு அப்பையிலேருந்து சொல்லியிருந்தேன். நான் அந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணேன். பாருங்க போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அவர் தனக்கு வந்து ஒரு கிரெடிட் போட்டுப்பாரு. நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன், நீங்க ஒண்ணுமே பண்ணல, வேற வழி இல்லை அப்படின்னு. இது பிளஸ் யாருக்கு? இப்ப இன்னொரு குரூப், எந்த ஒரு விஷயத்தையுமே அவர், எந்த வாய்ப்புகளையுமே கூட அவர் தவற விடுவதில்லை ஸ்டாலின். அவர்களால ஒரு ஓட்டு கிடைச்சா கூட அதை வந்து அவர் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இந்த கூட்டணியை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது அவர்கிட்ட தான் கேட்கணும். பல பேரை காசு கொடுத்து வாங்குறதா இது வாங்குறதா எல்லாத்தையும் அவர் அற்புதமாக செய்கிறார் அப்படின்னு அவரை ஒரு பக்கம் பாராட்டுறாங்க. இது பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது யாருக்கு அப்படிங்கிறது எலெக்ஷன் பொழுதுதான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம்.